Hello guys, this video is the first lecture for Hindi Foundation course. First of all, in channel subscribe பண்ண எல்லாருக்குமே ரொம்ப thanks. And in the course உங்களுக்கு ரொம்பவே interactive and easy-ஆ இருக்க போது I'll make sure to make you understand all the simple things. Okay? So first நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தியோட alphabets. எல்லா languagesக்குமே ஓகேவா alphabets is very important. அதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயமே. லைக் ஆல்ஃபபெட் எப்படி இங்கிலீஷில் இருக்கும் தமிழ் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஹிந்திக்குமே ஆல்ஃபபெட்ஸ் பேசிக் திங்ஸ் அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் ப்ரொனன்சியேஷன் அண்ட் எப்படி எழுத போகிறோம் எல்லாமே பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மொத்தமாக வாவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படி பார்க்கலாம். ஸோ ஹிந்தியில் வந்து ஸ்வர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வர்னா சவுண்டு. இது வந்து சவுண்ட் பேஸ்டு வேர்ட். இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக சவுண்ட்ஸ் இருக்கும். இவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும் தேவையில்லை. கான்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்னு. நம்ம ஒவ்வொரு வேர்டாக டீப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி எப்படி எழுதுறதுலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ஐடியா கிடச்சிருக்கோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வேர்டாக பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அ. இங்கே நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், தமிழில் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஹிந்தி வேர்ட் எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு ஹிந்தி வேர்ட்ஸ் இப்போ தெரியாது தான், பட் ஜஸ்ட் இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் இங்கிலீஷ்லேயுமே என்ன வேர்ட் அது வருதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அ. அ ஃபார் அனார். ஒரு ஷார்ட் தான் சவுண்ட். ஒரு ஷார்ட்டான ஒரு அ சவுண்ட். அனார். அமெரிக்கா ஆப்பிள் இருக்குது அந்த சவுண்ட் அனார். அ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆ. இது வந்து லாங் சவுண்ட் இருக்குது. ஆ. இந்த ஆ வந்து எக்ஸாம்பிள் ஆம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் இருக்கும்ல, ஆர்ம் அந்த வேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஆல்ஸ் ஃபாதர் ஃபாதர். அந்த அ சவுண்ட் வந்து கொஞ்சம் லாங்கான சவுண்ட் இருக்கணும். அ வந்து ஷார்ட்டாக இல்லாமல் ஆ ஆம் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு இ. இது ஷார்ட்டான இ. இ. இந்த இ எக்ஸாம்பிள் வந்து இம்லி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்க். இங்க்குக்கு எந்த இ வரும்? இ. ஷார்ட் இ தான் இருக்குல்ல, இங்க். அண்ட் தென் ஈ. இது வந்து லாங் இ. ஈ. ஈக்கு வந்து எக்ஸாம்பிள் ஈக். ஈக்னா சுகர் கேன். எதுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா லைக் சி இருக்கும்ல, அங்கே பாரு சொல்லுவோம்ல, சி. ஈ இருக்கிறோம்ல அந்த சி. ஸோ லாங் சவுண்டை நீங்கள் லாங்காக சொல்லணும், ஷார்ட்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உ. ஷார்ட் உ. உ. ஊக்கு அந்த எக்ஸாம்பிள் உள்ளு. உள்ளுனா அவுல் ஆண்டை. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா புட் இருக்கும்ல, புட் வேர்டு இருக்குல்ல, அந்த புட்டில் வந்து உ அந்த ஷார்ட் உ. புட் உ அந்த உ. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பெரிய உ, தட் இஸ் ஊ. இது வந்து ஊன்னு சொல்லுவாங்க. உல் த்ரெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற வேர்ட் ஊ. எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபுட் இருக்குல்ல, ஃபுட்டில் இருந்த ஊ. ஊ அந்த ஊ வந்து சவுண்ட் இலாங்கேட் ஆகணும். ஊ. அண்ட் தென் வந்துட்டு இது வந்து ஒரு யூனிக்கான வேர்ட். நீங்கள் தமிழில் அவ்வளோ அந்த வேர்ட் நீங்கள் பார்த்துருப்பேன். எனக்கு தமிழோட அந்த உயிரெழுத்துக்கள் இது இருக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்து கொஞ்சம் சிமிலராகவே இருந்திருக்கும். இது வந்து ரி. ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவரில் வர ரி. ரிவர் இருக்குது. இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ரிஷி. ரிஷினா முனிவர் சேஜ் அவங்க சொல்லுவாங்க. ரிஷி. ரி. ரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ. எக்ஸாம்பிள் ஏக். ஒன். ஏக்னா ஒன். ஓகே. அண்ட் தென் அடுத்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ. ஐ வந்துட்டு ஐனக். ஐனக்னா கண்ணாடி ஸ்பெக்டக்கல்ஸ் சொல்கிறது. ஐனக். ஐ. அண்ட் தென் ஓ. வந்து ஷார்ட் லைக் நார்மல் ஓ தான் ஓ. இது ஓக்லி. ஓக்லினா மோட்டார் அண்ட் பெஸ்ட் அது சொல்லுவாங்க. ஓக்லி. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு அவு. அவு வந்துட்டு அவுரத் விமென் சொல்கிறது. அவு வந்து எப்படி சொல்கிறது? இப்போ இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கும்ல, ஹவ் இருக்கா, இந்த ஹவில் இருக்க லாஸ்ட் வேர்ட் ஓடபிள்யூ வேர்டு எடுத்துக்கோங்க. அவு. அந்த ப்ரொனன்சியேஷன் தான் இங்கே வரப்போ, அந்த சவுண்ட் தான் இங்கே வரும். அவு. அவுரத். அவு. நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் யூனிக்கான வேர்ட். இந்த லாஸ்ட் டூ வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க போது மொதல் 13 வவல்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் டூ கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து அம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அம். இது நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நேசல் சவுண்ட் வரும். ஓகேவா? இட் ஹாஸ் எ நேசல் சவுண்ட். நேசல் சவுண்ட் உங்களோட
அந்த நோஸில் இருக்க வைப்ரேஷன் வந்து ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்களா பார்க்கறதுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் நோஸில் கை வச்சு பாருங்களேன். அப்போ என்ன ஆகணும், சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க அர்த்தம். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து அங்கூர். இது தான் இங்கே இருக்குது, பட் இங்கே சொல்லும்போது அங்கு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா இங்கே நெக்ஸ்ட் வேர்டு வந்து கா இருக்குது. அது என்னென்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு கா இருக்குனால அது வந்து அப்படி அது காம்பன்சேட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு வேர்ட் மிக்ஸ் ஆகுது. ஸோ தனியாக இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இது வந்து ஓகே அந்த வந்து முடியும் போது உங்களுக்கு நோஸில் நீங்கள் கை வச்சிங்கன்னா வைப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் வேர்ட். இது வந்து இதுவுமே ஸ்பெஷல் வேர்ட் நான் சொன்னேன். இது வந்து ப்ரீத் வேர்ட் மாதிரி. ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்லும் போது அந்த 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 ஏர் ப்ரீத் இருக்கு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இந்த ப்ரீத் சவுண்ட் இருக்கனால இப்போ சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அந்த 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 நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு அந்த ப்ரீத் இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லும் போது அந்த சொல்கிறீங்க, சொல்கிறீங்கன்னா அந்த அந்த எண்டில் இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ப்ரீத் சவுண்ட் அந்த மாதிரி ஒரு காற்று மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. நான் சொல்ல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்துடும். ஸோ 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேர்ட்ஸ் பார்த்தோம், திருப்பி ஒரு வாட்டி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணது பார்த்துட்டு நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி ப்ராப்பராக எழுத தெரியாது. லைக் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு மெத்தடில் எழுதுவாங்க. பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது, எப்படி எழுதணும் அந்த மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஓகேவா? இப்போ ரிவிஷனும் அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரூல் நோட் எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு நோட்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 3 மை போட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி 3 மை போட்டுக்கிட்டு ஒரு நார்மல் லைன் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு அண்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்டில் நீங்கள் மேலே ஒரு லைன் போடணும். எப்பவுமே ஹிந்திக்கு வந்து மேலே ஒரு லைன் போட்டு தான் வந்து முடிப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க மேலே ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி எழுதுறது. இது வந்து அவ்வளோ ப்ராப்பர் கிடையாது. அது உங்கள் கம்ஃபர்டபுள் பேஸ் பண்ணி தான். பட் இப்படி எழுதுறது கொஞ்சம் பெஸ்ட். கீழே எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே போடலாம். ஏன்னா ஒவ்வொரு சில வேர்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு கான்சனன்ஸ் பார்க்கும்போது சில வேர்ட்ஸ் வந்து பாலாம் இருக்கும். பா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இப்படி இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு இங்கே இந்த நடுவில் வந்து அந்த கேப் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி லைனை லாஸ்ட்டாக போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு லைன் போட்டுட்டு அது இன்னொரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டான லைன் போட்டு லாஸ்ட்டாக அந்த லைனை வந்து எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிடணும். அந்த ரூல்டு ஷீட் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, அதை ட்ரை பண்ணுங்கள் எழுதி பார்க்கறதுக்கு. அண்ட் இது வந்துட்டு சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்கு நம்ம என்ன பார்த்தோம், பார்த்தோம். இது எப்படி எழுதணும், அதே மாதிரி சிமிலர் தான். ஜஸ்ட் வந்து ஒரு துணைக்கால் போகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி 3 மை ஒன்று போட்டுட்டு ஒரு கோட் நடுவில் போட்டுட்டு அண்ட் ஒரு 2 கோடு போடணும். இந்த 2வது கோடு இருக்கிறதுக்கு வந்து சவுண்ட், அந்த லாங் சவுண்டுக்கு வந்து டினோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், பார்த்தோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்னேக் டைப் தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அப்புறமா இங்கேருந்து எடுத்துட்டு இப்படி சொல்லி பொறுமையாக மை வந்துட்டு அண்ட் கீழே நீங்கள் இழுக்கணும். ஓகேவா? இப்படி போடணும். மேலே ஒரு லைன் போடணும். இந்த கீழே இழுக்கிறது பார்த்துக்கோங்க. இப்படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்துட்டு கீழே வந்து ஒரு லைன் போடணும். இப்படி எழுதணும். நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு எப்படி அது வருது பார்க்க முடியும். ஜஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் திருப்பி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு இது ஜஸ்ட் அது பெரிய சவுண்ட் தானே. ஸோ அதே மாதிரி தான் இருக்க போது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மட்டும் மாறப்போது. இப்படி அதே மாதிரி மை ஒன்று போட்டுட்டு அப்புறம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி போடணும். ஓகேவா? இந்த மை ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணீங்கன்னா இப்படி போட்டுட்டீங்க. மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த மை ஒன்று போடணும். இது ஈக். நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளான வேர்ட். குட்டி ஒரு நார்மல் 3 மை தான் போட போகிறீங்க. அவ்வளோதான். மேலே ஒரு கோட் போட்டு இது உள்ளு. நெக்ஸ்ட் வேர்டு என்ன, இதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஊக்கு வச்சுக்க போகிறோம். எப்படி பண்ணும் அந்த மாதிரி தான். ஸோ அதேமாதிரி ஒரு போட்டுட்டு அங்கே நம்ம என்ன பண்ணணும், வந்து நம்ம என்ன பண்ணோம், வந்து மேலே போட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே போட போகிறீங்க. இப்படி இருக்க போகுது. ஹெச்சுக்கு நம்ம போடுவோம்ல, ஹெச் எப்படி போடும் இந்த மாதிரி, அந்த மாதிரி இந்த பார்ட் மட்டும் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெச்சில் இருக்க இந்த பார்ட் மட்டும் எடுத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போட போகிறோம். இப்படி இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எப்படி இருக்க போதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மை போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் படுத்த மாதிரி ஒரு ஹெச் மை ஒன்று வச்சுட்டு நீங்கள் போட்டலாம். நீங்கள் அதை எழுதும் போது நீங்கள் ஐடியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜ், தமிழ் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா இல்லை இங்கிலீஷ் யூஸ் பண்ணி பண்ணீங்களா, நீங்கள் ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது நல்லா நோட் பண்ணுங்கள் எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? கோடு போட்டுட்டு இந்த மாதிரி 2 கோடு பக்கத்தில் லைக் ஒரு 2 கோடு வந்து போட்டு வந்து அதை இன்செக்ட் அப்படி சொல்லுங்கள்.
அது வந்து இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு கோட் போடுங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக போகிற மாதிரி ஸ்மால் போகிற மாதிரி அப்புறமா அங்கேருந்து கர்வ் பண்ணும். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கும்போது எழுதுறதுக்கு. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வாரம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகேவா, இப்படி வந்து இருக்கும். நான் திருப்பியும் வந்து எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 இந்த பக்கம் போட்டுட்டு இங்கேருந்து இந்த மிடில் ஜாயின் பண்ணிங்க. இந்த மிடில்லேருந்து வந்துட்டு இப்படியே எடுத்துகிட்டு ஸ்மால் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இப்படி சொல்லிச்சு வரணும். இதான் வந்து ரிஷி ரி. நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஏ. இது இப்படி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்துட்டு அண்ட் இங்கேருந்து இப்படி ஒன்று போடணும். கர்விங் மாதிரி. இது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் வந்து இப்படி போட்டுட்டு இப்படி போடுவாங்க, சில பேர் இப்படி எழுதுவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. நிறைய ஹிந்தி வந்து ரொம்ப நாள் எழுதிட்டு இருக்காங்கன்னா. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனாலும் இப்படி நார்மலாக இப்படியே எழுதுங்க. ஓகே, கொஞ்சம் கர்வ் ஆகிற மாதிரி அழகாக இருக்கும். அப்போ தான் இப்படி எழுதுங்க. ஸோ இப்படி எழுதும் போதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. கீழே கரெக்டாக கொஞ்சம் கர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஜே ஷேப்பில் ஒன்று போடுறீங்க. அவ்வளோ மேலே ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து ஏக்கு வர ஏ. அதுக்கு அடுத்தது என்ன, ஐ. இந்த ஐயுமே வந்து அதே தான், பட் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு இது பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போட போகிறோம். இங்கே ஒரு மேலே ஒன்று போட்டுட்டு ஸ்ட்ரோக் மாதிரி போட்டு அந்த ஃபுல் சென்டென்ஸ் முடிச்சிடணும். அவ்வளோதான். இது வந்து ஐ. ஓகே, ஐ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓ. இது நம்ம பார்த்தோம்ல, மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரோக் மேலே போகிறனால இது ஓன்னு சொல்லுவாங்க. ஓ. ஸோ நான் போட்ட மாதிரி தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலாக, அதே மாதிரி அந்த மாதிரி போட்டால் லாஸ்ட் என்ன பண்ண ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஓ. நெக்ஸ்ட் வந்துட்டு அவு. இதுவும் அதே தான், ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்ட்ரோக் இருக்க போது இந்த இன்னொன்று வந்து மேலே போட்டுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தப்பாக எழுதுவாங்க. நிறைய பிகினர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒன்று போடுவாங்க. இப்படி போடக்கூடாது. ரெண்டுமே ஒரே பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் பார்ப்பீங்க இங்கே ஒரே பாயிண்ட் தான் இங்கே இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டுமே. ஸோ அப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி நம்மள போட்டுட்டு போடுற மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்ட்ரோக், அங்கேயே எடுத்து பக்கத்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணும். இப்படி தான் அது இருக்கும். நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணால் மோஸ்ட்லி அதை உள்ளே சுழிக்கிற மாதிரி எழுதுங்க, ஒரு கர்வ் ஆகிற மாதிரி எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடாக எழுதும் போது இன்னும் ஃபியூச்சர்லெஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸாக படித்து எழுதுறீங்கன்னா அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஸ்பீடாக எழுதும் போது ஜஸ்ட் இப்படி தான் உங்களுக்கு எழுத தோணும், அதை சுழிக்க மாட்டீங்க. பட் சுழிச்சு எழுதிங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க. அதுவுமே வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும்ல, அதுக்காக நீங்கள் வேணால் அவர் சுழிச்சு எழுதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வந்து ஒரு அவு போடும் போது நம்மளும் 2 சுழிச்சிட்டு ஒரே பாயிண்டில் எடுத்து போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஈஸியாக தான் இருக்க போகுது. வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து எப்படின்னா அதே மாதிரி ஒரு மாதிரி போட்டுட்டு அண்ட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே புள்ளி வைக்கணும். இந்த புள்ளி நீங்கள் இங்கே மேலே தான் வைக்கணும். எந்த கோடில் போகிறீங்களோ அந்த கோடுக்கு மேலே தான் வைக்கணும். பக்கத்தில் இங்கெல்லாம் அங்கெல்லாம் வைக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கணும். பிகாஸ் அது வந்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது ஏன் அங்கே இருக்குன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கு மேலே நீங்கள் மேலே வைக்கணும், அந்த புள்ளி ஒன்று வைக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு வந்துட்டு இப்படி போட்டுட்டு அண்ட் தென் லாஸ்ட் 2 டாட் வைப்போம் நம்ம இதில். இங்கே அங்கே வந்து மேலே டாட் வந்து இங்கே லாஸ்ட் 2 டாட் இருக்குது. இதான் வந்து நம்ம வேர்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா வந்து கான்சனன்ஸ் பார்ப்போம். கக்கனான்னு ஒரு கான்சனன்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்காக பாராக்கடின்னு பார்ப்போம். அதெல்லாம் நம்ம போகும்போது நமக்கு வந்து சிம்பிள்ஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது எழுதும்போது எப்பவுமே வந்துட்டு நார்மலாக இந்த வேர்ட் பார்த்து எழுத மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ஹிந்தி வேர்டு காட்டுறாங்க. துக்குன்னு ஒன்று இருக்குது. சேடுக்கு வந்து இப்படி தான் எழுதும். துக்கு போட்டுட்டு சான்ஸ்கிரிட் டிரைவ்டு இது லாஸ்ட் 2 டாட்ஸ் வச்சுட்டோம். ஸோ துக் அந்த சவுண்ட் இங்கே ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த எல்லாமே சிம்பிள்ஸ் வந்து இங்கே லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எழுதும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எப்படி எழுதுவாங்கன்னா நார்மலாக ஒரு போட்டுட்டு லாஸ்ட்டாக 2 டாட்ஸ் வைக்கணும். ஓகேவா, ஸோ வந்து ஸ்டார்டிங் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி எழுதணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எழுதும் போது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு, நான் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வாட்டி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பேஜ் தான் ஆரம்பிச்சோம்ல. ஸோ இது வந்து இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ திரும்ப சொல்கிறேன், ஒரு வாட்டி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ
ஸோ இதோட we are just complete this vowels. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அது எழுதியும் பாருங்கள். உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, உங்களுக்கு புரியுது இது புரியலனா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆ பார்த்தோம், அப்புறம் ஆ பார்த்தோம், இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட அந்த வீடியோ முடியுது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ் வெல் as உங்களுக்கு எழுதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எழுதி பாருங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது வந்து கிளாஸ் 1 தான், லெக்சர் 1 தான் இது. அண்ட் ஃபர்தர் வீடியோஸை நீங்கள் வந்து நிறைய கான்சனன்ஸ் அண்ட் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. 2 letter 3 letter வேர்ட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இன்ட்ராக்டிவாகவும் இருக்க போது. நான் நிறைய மெத்தட்ஸ் யோசிச்சு வச்சிருக்கேன் நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு, நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. So cooperate with me and thank you all for watching till now. Thank you so much.